கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, டோன்ட் வாக் இன் த கோல். நீ பாவத்தோடு வாழ்கிற நீ ஒரு நெருப்பின் மேல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். நீ நடப்பதெல்லாம் ஒரு அக்கினி தழல். அது உன்னை வாழ வைக்காது, உன்னை சுட்டெரித்து விடும். நாளிலே ஆவியானவர் உங்களோடு பேசுகிறார். எனவேதான் நீதிமொழி புஸ்தகத்துல என் மகனை 6, 7, 8 நீதிமொழி புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரம் ஆரம்பிக்கும் போது இப்படி ஆரம்பிக்கிறது. என் மகனே, என் போதகத்தை கேள், என் போதகத்தை அசட்டை பண்ணாதே. இன்றைக்கு அநேகர் ஆண்டுடைய வார்த்தை அசட்டை பண்ணுகிற மக்கள் ஏராளம். திருச்சபையில கூட காலகாலமாக சபைக்கு வருகிறார்கள், இன்னும் பாவத்தை விடவில்லை, இன்னும் அசுத்தத்தை விடவில்லை, இன்னும் தவறான பழக்க வழக்கங்கள் விடவில்லை. திரும்ப சொல்லுகிறேன், you are walking in the coal. அந்த அக்கினி தள் நீ நடக்கிறாய். இன்றைக்கு இல்லாயிலும் ஒரு நாள் அது உன்னை சுட்டெரித்து விடும், உன்னை சாம்பலாக்கி விடும். எனவே பி கேர்ஃபுல். அந்த நெருப்பு பல நன்மைகளை தருகிறது, அதை நான் சொல்ல விரும்புகிறேன். அடுத்த வார்த்தை அன்பாருடைய அதே வேளையில இந்த வார்த்தை எப்படி சொல்லுகிறது? 26ஆம் அதிகாரம் நீதிமொழிகள் 21ஆம் வசனம். அவருடைய தீமைகள் என்ன? கரிகள் தழலுக்கும் விறகு நெருப்புக்கும் ஏதுவானது போல வாதுப்பிரியன் சண்டைகளை மூட்டுவதற்கு ஏதுவானவன். என்னுடைய கருத்து என்னவென்றால், அன்பானவர்களே, அதுல சொல்லப்பட்ட வார்த்தை வாக்குவாதங்கள். திரும்ப படிக்கிறேன். கரிகள் தழலுக்கும் விறகு நெருப்புக்கும் ஏதுவானது போல வாதுப்பிரியன் சண்டைகளை மூட்டுவதற்கு. இந்த தழல் என்பது வாக்குவாதம். இன்னைக்கு அனைவரும் நினைக்கிறாங்க இந்த வாக்குவாதம் பண்ணுகிற எல்லாருமே வெற்றி பெறுவார்கள். நினைக்கிறாங்க நான் வெற்றி பெற்று விட்டேன். சில பேரோட பேச்சு ஜெயிக்கவே முடியாது. அவங்களுடைய பேச்சு நீங்க ஒரு வார்த்தை கேட்பதற்கு ஒன்றாக 1000 பதில்கள் ஆயத்தமாயிருக்கும். பேசவே முடியாது. அங்க எங்கதான் போய் அதை படிப்பாங்கன்னு தெரியல. They are so excellent. அதாவது அந்த வாக்குவாதத்துல ரொம்ப திறமசாலிங்க. ஆனா ஒரு பேரும் சொல்லுகிறது, அன்பானவர்களே, அது என்ன செய்ய தெரியுமா? அது நெருப்புக்கு ஏதுவாகும். அதாவது வாக்குவாதம் பண்ணுகிற உங்களை ஒரு நாள் அந்த நெருப்பு சுட்டெரித்து விடும். அதாவது சுட்டெரித்து விடும் மட்டுமல்ல, அன்பானவர்களே, அது உங்கள் வாழ்க்கையில போராட்டங்களையும் சண்டைகளையும், அந்த வார்த்தை படிக்கிறேன், சண்டைகளை மூட்டுவதற்கு ஏதுவான். அதாவது ஆரம்பத்துல புகையும் 40 நாள் தீப்பற்றி எரியும். எனவே என்னை கேட்டுக்கொண்டு அன்புடைய பிள்ளையே, இன்னைக்கு நீ நினைக்கலாம், ஒருவேளை அன்பானவர்களே, நீங்க அதுல ஒரு வார்த்தை வாது பிரியன். நிறைய பிரியர்கள் இருக்காங்க உலகத்துல. சாப்பாட்டு பிரியர்கள், தூக்க பிரியர்கள். ஆனா இது வாது. அதாவது இவர்கள்